தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவன் சபரி. அண்ணன் அண்ணாமலை அவர்களை பத்தி திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பாருங்க. அந்த பாஜகங்கிறது நேரடியா தன்னுடைய முகமூடி இல்லாம அண்ணாமலை முகமூடி போட்டு வராங்க. அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் நாம பேசக்கூடிய அரசியலை அதே சாயல் உள்ள அரசியலை பேசுறதுக்காக அவர் களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி வரையும் விஜய் அவர்களை பிஜேபியோட பி டீம் தாவேகா கட்சி RSS பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அதிகார ருசி காண்டி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதே விஜயனோட அரசாங்கத்திட்ட ஒரு அமைச்சரவை வாங்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல். எதனால திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு தூரம் பதட்டம் அடைகிறார்னா, ஒரு இயக்கமா இருக்கும் போதே என்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களும் லட்சக்கணக்கான மக்களும் இந்த இயக்கத்துல சேர்றாங்களே, அதை பார்த்து திருமாவளவன் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஆகுது. நாளை பின்ன இது கட்சியா உருவெடுக்கும் போது மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு வந்துருமோ, எங்க நம்மளால அரசியல் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ திருமாவளவன் அவர்கள். நீங்க எவ்வளவுதான் நீங்க பொய்யான விஷயத்த இந்த மக்களிடம் வச்சாலோ அதை நாங்க முறியடிப்போம். என்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர் முறியடிப்பாங்க. நன்றி. அதாவது விஜயும் சீமானும் வந்தப்போ RSSின் கைக்கூலிகள், RSS பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படின்னீங்க. விஜயோட மந்திரி சேவையில் கூட்டணி இப்போ RSS உடைய பிஜேபியுடைய பெற்றெடுத்த பிள்ளை இல்லையா விஜய்? சரி, ரைட், அதை விட்டுருங்க. இப்போது வி த லீடர்ஸ், RSS சங் பரிவார அமைப்பு பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை புதிதாக உருவாக்கி அனுப்பியிருக்கிறார்கள். வி த லீடர்ஸ். வி த லீடர்ஸ்னால் என்னென்னு அர்த்தம் கேட்குறீங்க? வி த பீப்புள்னா ஓகே, வி த லீடர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க? அதாவது அனைவரும் தலைவர்கள், இங்கே யாரும் தொண்டர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வி த லீடர்ஸ். நாங்கள் தலைவர்கள், நாங்கள் மக்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் எல்லாரும் தலைவர்கள் சொல்கிறதுக்கு தான் வி த லீடர்ஸ். உடனே அதை என்ன பண்ணிட்டீங்க? RSS பிஜேபி சங் பரிவார அமைப்பின் பெற்றெடுத்த பிள்ளை, மாற்று உருவம். இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல தோணுதா தலைவரை? திருமாவளவன் அவர்களே வணக்கம். தெரியுதா விஜய் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அதே கட்சியில் மந்திரி சேவையில் கூட்டணி. இன்றைக்கி எங்கே போச்சு உங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எங்கே போச்சுன்னு கொஞ்சம் எனக்கெல்லாம் விளக்குனீங்கடா. உங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கிற மாற்றுக் கட்சியில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கடா. ஏண்டா உங்கள் மேலே மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாருமே மரியாதை வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.